சொன்னார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். இந்த சொல்லப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சற்று கவனிக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய தூதன் இந்த கிதியோனிடத்திலே சொன்ன வார்த்தையை கிதியோனாலே நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் சூழல் வித்தியாசமாக இருந்தது. 13வது வசனத்திலே அவர் சொல்கிறார், ஆண்டவருடைய தூதன் இவரிடத்திலே பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த கிதியோன் அறிந்தபோது அவரிடத்திலே திரும்ப கேட்கிறார். 13வது வசனத்திலே, கர்த்தாவே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? நியாயமான யதார்த்தமான காரியத்தை இந்த கிதியோன் கேட்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். அதோடு கூட கிதியோன் விட்டுவிடவில்லை. இதை தாண்டி அடுத்த காரணத்தையும் அவர் சொல்கிறார். நீர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்று கேட்ட கிதியோன் சொல்கிறார், எகிப்திலே அற்புதங்களை அடையாளங்களை செய்து எங்களை கொண்டு வந்ததாக எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்படி செய்த ஆண்டவருடைய அற்புதங்கள் எங்கே? ஏன் எங்களுக்கு இந்த அடிமை வாழ்வு? இந்த கேள்வியை கிதியோன் கர்த்தருடைய தூதனிடத்திலே கேட்கின்றதை நாம் பார்க்கிறோம். நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற செய்தி வருகிறது. எங்களுடைய முற்பிதாக்கள் கூட நீர் அற்புதங்களை அடையாளங்களை செய்து அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை செய்தீர் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அற்புதம் செய்த ஆண்டவர் எங்கே? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. இவர் கேட்கிறார், அந்த ஆண்டவர் எங்கே? ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே கேட்கின்றதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வார்த்தை இவர் சொல்வது, தேவதூதன் சொல்வதை இவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பராக்கிரமசாலியே என்று இவரை அழைக்கின்ற போது கிதியோனாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால் 11வது வசனம் சொல்கிறது, கிதியோன் மீதியானியருக்கு பயந்து கோதுமையை ஆலைக்கு அருகிலே ஒளித்து போரடித்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பயந்து நடுங்கி ஒளித்து வாழ்கின்ற கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே என்று சொல்கிறார். இன்னும் இவருடைய அழைப்பு வருகின்ற போது கிதியோன் சொல்கிறார், ஆண்டவரே, மனாசையிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொன்னார். இதை கேட்டபோது கடவுள் மீண்டும் கூறுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிர்மறையான சூழ்நிலைகள், நம்ப முடியாத சூழ்நிலைகள், இந்த வேதனையிலிருந்து, இந்த ஆபத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த ஒடுக்கப்படுகின்ற அனுபவத்திலிருந்து நான் எப்படி மீள முடியும்? எனக்கு இனி ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குமா? எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா என்று எண்ணி நம்பிக்கையற்று இருக்கின்ற நிலைகளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆட்கொள்கின்ற போது, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால், ஆண்டவருடைய செயல்பாடு நம்மோடு கூட இருந்தால், ஆண்டவருடைய வல்ல செயல்களுக்கு நம்மை ஆண்டவருடைய பரிசுத்த கரத்திலே கொடுத்தால், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும் என்பதை இந்த அனுபவத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஒரு புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற போது கிதியோனோடு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு நினைப்பூட்டுகிறார். வாழ்க்கையிலே நொந்து போயிருக்கின்ற அனுபவம் இருந்தாலும், என் மக்களே, நான் உங்களோடு கூட இருக்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்பதை இந்த திருமறையின் வசனத்தின் மூலமாக ஒரு விசை கூட இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்பதை நினைத்து, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இரும், என்னுடைய வாழ்வோடு கூட இரும், என்னுடைய குடும்பத்தோடு கூட இரும், பிள்ளைகளோடு கூட இரும் என்று சொல்லி முன்னெடுத்து செல்கின்ற போது கர்த்தர்
இந்த புதிய மாதத்திலே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். யோவான் 11:21 மரியாள் இதைத்தான் சொன்னார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரர் மரித்திருக்க மாட்டார் என்று சொல்கிறார். இன்னும் பற்பல சூழ்நிலைகளிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவங்களை கற்றுத்தருகிறார். ஆதியாகமம் 28:19 யாக்கோபினிடத்திலே கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளிலே வந்திருக்கிற போது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நாம் ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறும் வரையிலும் ஆண்டவருடைய செயல் நம்மோடு கூட இருக்கும். ஆண்டவருடைய வல்ல கரம் நம்மை நடத்தி கொண்டிருக்கும். அதை நாம் முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும். தன்னுடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக பயந்து ஓடுகின்ற யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற போது இப்புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது கர்த்தர் கிதியோனிடத்திலே சொன்னார், உன்னை அனுப்புகிறவர் நான் என்று சொன்னார். நியாயாதிபதிகள் 6:14 உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கிதியோனிடத்திலே கடவுள் சொன்னார், உன்னை அனுப்புகிறவன் நான். நீ சிறியவன், உன்னுடைய குடும்பம் சிறியது என்றெல்லாம் நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். பயந்த சுபாவம் இருக்கிறது. ஒழித்து நீ இந்த காரியங்களை எல்லாம், விளைச்சல்களை எல்லாம் போரடித்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ என்று சொல்கிறார். நீ இருக்கிற இந்த இருப்பு நிலையிலே, இதே நிலையிலே நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு புதிய மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிற போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருப்பது நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஆரோக்கியம் அல்ல. நம்மை ஆண்டவர் ஒரு புதிய மாதத்திலே அனுப்பி இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே அனுப்பி இருக்கின்ற போது நாம் நம்முடைய உள்ளத்திலே நினைத்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எங்களை அனுப்பி இருக்கிறவர் கர்த்தர் அல்லவா? இருக்கிற பலத்தோடு, இருக்கிற சூழ்நிலையோடு, இருக்கிற அனுபவத்தோடு இந்த புதிய மாதத்திலே நாம் கடந்து செல்கின்ற போது, முன்னெடுத்து செல்கின்ற போது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கேட்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயல்படுகின்ற போது இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த வண்ணமான சந்தேகமும் இல்லை. மோசேயினிடத்திலே கர்த்தர் இதைத்தான் சொல்கிறார், உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன், வா. திக்குவாய் மந்த நாவு எல்லாம் சொல்கிறார், இயலாமையை சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை எகிப்திற்கு அனுப்புகிறேன், வா என்று சொல்லி அனுப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து வருகின்ற பாதைகளிலே, அவர்கள் பாளையம் இறங்குகின்ற இடங்களிலெல்லாம் இவர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டிய இடத்திலே கர்த்தர் சொல்கிறார், புறப்பட்டு போங்கள், உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. புதிய மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிற போது, இந்த புதிய மாதத்திலே நம்மை பிரவேசிக்க பண்ணி இருக்கிறவர் கர்த்தர் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்திலே நாம் பிரவேசிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிறைவாக பார்க்கின்ற போது உனக்கு சமாதானம் என்று ஆண்டவர் இந்த கிதியோனிடத்திலே சொல்கின்றதை காண்கின்றோம். நியாயாதிபதிகள் 6:23 அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் என்றார். அமருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நமக்கு சமாதானத்தை தருகிறவர் கர்த்தர் ஒருவரே. அவர் சமாதானத்தின் காரணர் என்று நாம் திருமறையிலே பார்க்கிறோம். வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, தனிப்பட்ட அனுபவங்களிலே பல பிரயாசங்கள், சோதனைகள்,
பல சூழல்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற போது சமாதானம் இல்லாமல் நாம் கலங்கி நிற்கிறோம். என் பெற்றோரிடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும், என் பிள்ளைகளிடத்திலிருந்தா இந்த வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும், என் சகோதரர்களிடத்திலிருந்தா இந்த வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும், எனக்கு மிகவும் அன்பாய் நான் அதிகமாக நம்பியிருந்தவர்களிடத்திலிருந்து தான் இந்த அனுபவங்களை நான் கேட்டுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கலங்கி வேதனைப்பட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கின்ற போது கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமாக இருக்க முடியும். நண்பனாக, தகப்பனாக, தாயாக, எல்லாமாக ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே இருக்க முடியும். கிதியோனுடைய பயத்தை நீக்கி கர்த்தர் சொன்னார், உனக்கு சமாதானம் என்றார். கிதியோன் தன்னை தரிசித்த ஆண்டவரை வாழ்க்கையிலே நினைத்து கொண்டவனாய் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு என்ன பெயர் போட்டாரு? யெகோவா ஷாலோம், கடவுள் சமாதானம் தருகிறவர், யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்தில் அப்படிப்பட்ட சமாதானமான வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு அருள் தருவாராக.